ஆஸ் அன் ஆக்டராக வந்து இவ்வளோ பீக்கில் இருக்கும்போது சினிமா விட்டுட்டு போகிறது ரொம்ப வருத்தம் தான். சரி, அவர் வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கலாக அவர் ஏதோ ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதை வந்து வரவேற்கலாம். ரொம்ப தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு, அந்த கிரி வேற யாரும் இல்லை, நீதான் அண்ணே, நான் உன் சொந்த தம்பினே, என்னடா தும்பி, எனக்கு தம்பியா பண்ணிட்டு உன் நெஞ்சு மேல கையை வச்சுட்டு உன்னை உசுரோட விட்டு வந்திருக்கான். ஊரு விட்டு ஊரு வந்து வயிற்று பழப்பு பக்கம் வந்த போக்கு. எனக்கு இன்னைக்கு இருக்கிற மெச்சூரிட்டி அன்னைக்கு இருந்திருந்தா அஜித் சார் நான் பயங்கர ஃப்ரெண்டா இருப்பேன். அஜித் சார் வந்து அந்த ஒரு இதெல்லாம் பார்க்க மாட்டாரு. இவர் யாரு, என்ன கேரக்டர் பண்றாரு, இல்லை நம்ம ஹீரோ, நமக்கு ஒரு மாஸ் இருக்கு, இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு பர்சன் கிடையாது. சார், நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுறீங்களா சார், நீங்க அவன் பயங்கர சந்தோஷப்படுவான் நீங்க பேசுனீங்கன்னா அப்படின்னு. அவன் பேரு என்ன சொன்னீங்க? சுவாமிநாதன், எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு ஆரம்பிச்சு அவர் பேசினார். ஹே தேர் பீப்புள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்னைக்கு என் கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னா, இவரை நம்ம நிறையா படத்தில் ஒரு பெர்ஃபார்மராக பார்த்துருப்போம். அண்ட் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நிறையா நம்ம ஞாபகமும் வச்சிருப்போம். கிட்டத்தட்ட மோர் தென் 20 இயர்ஸாக இந்த தமிழ் சினிமாவில் அவர் கடந்திருக்காரு. என் கூட இன்னைக்கு ஆக்டர் ஆரியன் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் மூவிஸ்ங்கும் போது ஸ்டார்டிங் வித் விடுதலையாக இருக்கட்டும், விடுதலை 2 இருக்கட்டும். நான் இப்போ கூட ஒரு கமெண்ட் படித்தேன். உங்கள் வீடியோ கீழெல்லாம் வர கமெண்ட், சார் நீங்கள் ஏன் நல்லவனா பண்ணக்கூடாது, உங்களை பார்த்தா வெறி வருது சார், கோபம் வருது சார். ஆக்சுவலி விடுதலை 2ல அது ஒரு மாதிரியான குரூசமான கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் சொன்னும்போது எப்படி இருந்தது, அதுக்கான ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது? எல்லாரும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் இருக்கும்ல. இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூனா இங்கே ஷூட் பண்ணுறோம், எனக்கு வரதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது, இங்கே எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த கம்ஃபர்ட்டே இருக்காது, எல்லாமே அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். லொக்கேஷனு, காடு, அந்த காடு வந்து நைட்டு ஷூட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, புதுசாக இருந்தது. எதையுமே வந்து எக்ஸாகரேட் பண்ணிலாம் சொல்ல மாட்டார், ரொம்ப சிம்பிளாக சொல்லுவார். ஆரியன் நீங்கள் வரீங்க, ஆரியன் இப்படி பார்க்குறீங்க, அது ரொம்ப அவர் நம்ம வந்து ஏதாவது சொல்லி அவங்க பெருசாக வாங்கிட போகிறாங்க ஆர்டிஸ்ட்னு ரொம்ப லோவாகவே சொல்லுவார். அதெல்லாம் நல்லா இருந்தது, நம்மளும் அதே. ஆனால் நீங்கள் வெற்றி சார் படத்தெல்லாம் பாருங்களேன், எல்லாரும் லோ லெவலில் தான் ஆக்ட் பண்ணுவோம். அப்புறம் என்னடா சொல்கிறாரு, ஆனால் நான் என்னென்ன சொல்கிறது, நீங்கள் தான் சொல்லணும், இப்படியே தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணது. வெற்றிமாறன் சார் பொறுத்த வரைக்கும் நீங்க அவருடைய முதல் படமே ஒர்க் பண்ணிருக்க வேண்டியது, ஈவன் பொல்லாதவன்லயே ஒர்க் பண்ணது எடுத்துருக்கீங்களா. விடுதலை அது ஒரு நடுவில் அவர் ஒரு பெரிய ஜேர்னியை முடிச்சிட்டாரு. ஸோ அந்த இங்க எப்படி இருந்தது, அண்ட் அப்ப பார்த்த வெற்றிமாறனுக்கும் இப்ப பார்க்கறதுக்கும் எப்படி இருந்தது? வெற்றி வந்து நான் வந்து ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருக்கேன், எஸ்பி ஜனநாதன் படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணி இந்த மாதிரி வெற்றின்னு என் ஃப்ரெண்டு ஒன்று மீட் பண்ணோம்னா அப்படின்னாங்க. அவர் வந்து பாலுமேந்திரா சார் கிட்ட ஒர்க் பண்ணவங்க 2 பேரும். ஸோ அவரை போய் பார்க்குறேன், பார்த்தா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவருடைய அப்ரோச் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. சரி, உங்களுக்கு வந்து நீங்கள் திருப்பாச்சி நடிச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அவர் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் பண்ணார், சம்மந்தம் இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டார். அவர் என்னை வந்து என்ன ஸ்கேன் பண்ணுறாரா என்னன்னு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நீங்கள் நடிச்சிருந்தது பராக்ரவியா உங்களுக்கு அப்படிலாம் கேட்டார். ஓகே சார், நல்லா தான் இருந்தது அப்படிலாம் சொல்லிட்டேன். ஓகே, அப்படியே 2-3 மீட்டிங் போச்சு. அப்போது வந்து இந்த ரவி கேரக்டர் வந்து ஆரியன் பண்ணுறாருன்றது வந்து ரொம்ப ஃபைனல் ஆயிடுச்சு. அப்புறம் இவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அண்ணனை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நடந்தது. ஸோ அப்போ பார்த்த வெற்றிமாறன், அப்படி சொன்ன வெற்றிமாறன் எல்லாருக்கும் தெரியும். அடுத்தடுத்த படங்கள் வந்தது, நம்ம அதை பண்ண முடியாமல் போச்சு. ஸோ ஆஃப்டர் இப்போ மீட் பண்ணுறப்போ அவருடைய குவாலிட்டி வந்து அப்படியே தான் இருக்குது. குவாலிட்டி வந்து அந்த டே 1ல் நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணப்போ அது அவருக்கு என்ன ஸ்டஃப் இருந்ததோ அதே ஸ்டஃப்போடு தான் இன்றைக்கும் இருக்கிறாரு. காம்ப்ரமைஸ் ஆகிறது, இந்த ஷார்ட் இது வந்தால் போதும், நம்மளுக்கு தான் டெக்னிக்கலாக தெரியுமே, அங்கே அதை கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்லாம் இல்லை. என்ன நினச்சாரோ அதை எடுக்கணும் அப்படின்ற ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சன் அவர். ஸோ டே 1ல் பார்த்த மாதிரி தான் இருக்கார் அவர். ஞாபகம் வச்சுருந்தார் அந்த ஒரு இது, பிகாஸ் அந்த ஜேர்னிக்கு நடுவில் நிறைய வருஷங்கள் ஓடிடுச்சுல்ல. என்னோட மிஸ்ஸஸும் நானும் பேசும்போது வெற்றி சாரை மீட் பண்ணுறப்போ அவர் சொன்னார் இந்த விஷயத்த எங்கள் மிஸ்ஸஸ் கிட்ட.
சொன்னாரா என்னோட ஃபர்ஸ்ட் படத்தில் இவர் தான் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி சொன்னார். இது மாதிரி நிறையா படங்கள் யூ ஹேவ் மிஸ்ட். இல்லை இப்போ வந்து அந்த டைமில் வந்து நிறைய படங்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும், நடுவில் மிஸ் ஆன படங்கள் இருக்குல்ல, அப்படி இந்த படங்கள் என்ன மாதிரி? பருத்தி வீரன் மிஸ் ஆச்சு எனக்கு. நான் 6 படம் பண்ணிட்டு இருக்கும்போது அமீர் சார் கூப்பிட்டு ஃபுல்லாக தாடி விடு, என்ன கேரக்டர்னு தெரியாது எனக்கு, இன்னி வரைக்கும் தெரியாது. நான் அவரை பார்த்து கேட்கணும், ஃபுல்லாக தாடி விடுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம 25th இருக்கோம்னு வச்சுக்கோங்க, 23rd இருக்கோம். எனக்கு 6 படம் வந்து இந்த மாசத்தோட முடியுது, இதுதான் ஷெட்யூல். சரி சார், இது நான் அப்போ அதில் வந்து ஒரு நீளமான ஒரு கிருதா மாதிரி ஒன்று வச்சிருப்பேன், தேவையில்லாம நானா பண்ண வேலை இது. அந்த தாடியோடவே இருந்திருக்கலாம், நான் புதுசாக ஏதாவது பண்ணணுன்ட்டு அப்படி ஒன்று பண்ணிட்டேன் நான். ஸோ இந்த மந்தோட முடியுது சார், நான் விட்டுறேன்ட்டு. ஆஃப்டர் தட் பார்த்தா அப்போ ஏதோ டேட் இஷ்யூ ஆகி அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்டில் நெக்ஸ்ட் மந்த்துக்கு போயிடுச்சு அது ஷூட்டு. ஓகே, இப்போ எடுக்க வேண்டிய போர்ஷன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் மந்த்துக்கு போயிடுச்சு, தாடியும் விட முடியாது. இப்போ மறுபடியும் ஒரு 20 days கழிச்சு போய் பார்க்குறேன் அவரை இதே கெட்டப்பில், அமீர் சாரை, உங்களை தாடி விடுங்கன்னு தானே சொன்னேன், என்னாச்சுன்னா இல்லை சார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அப்போது அது என்ன கேரக்டர்னு தெரியல. அண்ட் விஜய் சேதுபதி சார், அவரை பற்றி நீங்கள் எங்கே பேசும்போதுமே அந்த ஒரு ஜோஷ் இருக்குது. ஸோ அவரை பற்றி, சேதுவை பற்றி சொன்னோன்னா எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா விடுதலை 2ல் வந்து இப்போது விடுதலை 2ன்றதை விட விடுதலையில் மீட் பண்ணுறப்போ எப்படா பேசுவார் இவர் அப்படின்லாம் நினச்சேன் நான். ஆனால் ரொம்ப நல்லா அருமையாக ரிசீவ் பண்ணார். ஆரியன் உங்கள் கேரக்டர் சூப்பராக இருக்குது, கேட்டேன் இப்போ தான் வெற்றி சொன்னார், ரொம்ப நல்லா இருக்கு ஆரியன் அப்படின்ட்டு ஆரம்பிச்சு அந்த பேச்சு. அப்படியே அவர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டார். அப்போவே நீங்கள் ஒரு பெரிய வில்லனாக இருந்தீங்களா ஆரியன், என்னாச்சு நடுவில் உங்களுக்கு, ஏன் சரியாக படங்கள்லாம் பண்ணல அப்படின்னு அப்படியே நல்லா ஜாலியாக பேசி நிறைய பேசி அப்புறம் பாட்டு பாடி ஒரு 45 days இருந்தோம் ஷூட்டில். ஓகே, அண்ட் ஃபுட்டு அவர் ரொம்ப ஒரு மாதிரி விரும்பி சாப்பிட்ற மேனேஜ் பண்ண அவர் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அவர் அதுக்குன்னே வந்து ஒரு அசிஸ்டண்ட் வச்சிருக்காரான்னு தெரியல. முறுக்கு அந்த எந்த ஊரில் அது சொல்லுவாங்கள்ல, மணப்பாறையில் வந்து முறுக்கு ஃபேமஸ்னா மணப்பாறையிலேருந்து தான் முறுக்கு வாங்குவார். சும்மா இங்கே ரோட்டு கடையில் நிறுத்தி எதாவது சாப்பிடலாம், முறுக்கு வாங்கடாலாம் சொல்ல மாட்டார். அந்த முறுக்கு நல்லா இருந்துச்சுடா, அந்த முறுக்கு எடுத்துக்கோடா அப்படின்னாரு. முறுக்கோட சீஸ் வச்சு சாப்பிட்றது, டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவார். ரெகுலராக வடை சாப்பிடுவார். இந்த நம்ம நினைப்போம்ல ஒரு ஆக்டர்னா வந்து ரொம்ப டயட்டை வந்து கீப்பப் பண்ணுவோம், ஹைஜீனிக்காக ஆயில் ஐட்டம்லாம் வேணாப்பா அப்படின்வோம். அதெல்லாம் கிடையாது. வடை சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. நான் சாப்பிட மாட்டேன் வடைலாம், எனக்கு ஐயோ சார் வடைலாம் வேணாம் சார் எனக்கு அப்படின்னு. ஆரம்ப ட்ரெயிலெல்லாம் ஃபேக் ஆடிஷன்லாம் மாட்டிருக்கீங்க? அதெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க, இதே மாதிரி பணம் கேட்டிருக்காங்க. முதல்ல கேரக்டர் சொல்லிடுவாங்க, பணம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு கேரக்டர் வந்து சொல்லிடுவாங்க, இது வந்து ஹீரோ கூடவே வர கேரக்டர், இந்த கேரக்டர் தான் கிளைமேக்ஸை வந்து அவனுக்கு சொல்லுது. நம்மளுக்கு அப்படியே பக்குன்னு வரி போடும், நம்ம நிமிந்து உட்காரணும் இது முன்னாடி எப்படிலாம் ஏதோ தோணி ஏதோ ஒன்று பண்ணுவோம். அந்த கேரக்டர் தூக்கிட்டா அந்த படம் இல்லை தம்பி, டீ சாப்பிடுங்க அப்படின்வாங்க. இருக்கட்டும் சார் என்ன அப்படின்ட்டு இவர் இங்கே சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அடுத்தது ஒருத்தர், இவருக்கு தான் இந்த கேரக்டர் தான் சொல்லிட்டு இருக்கேன், ஓ அந்த கேரக்டர் சூப்பராக இருக்குமே அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே கதை சொன்னவர் ஸ்டாப் ஆகிட்டு இவர் வந்து வாங்க தம்பி நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கள், அவர் விசாரிப்பார், எங்கே எம்ஜிஆர் நகரில் இருக்கேன் சார் நான். அவர்கிட்ட எத்தனை அந்த கதைலாம் சொல்ல முடியாதுல்ல, எம்ஜிஆர் நகரில் இருக்கேன் சார் நான். ஓ அப்படியா, சரி தம்பி இந்த கேரக்டருக்கு ஏகப்பட்ட போட்டி இருக்குது, அவர் தெரியும்ல அவரோட பையன் வந்து இந்த கேரக்டர் பண்ணணும்னு நினைக்கிறான், டேரக்டர் வந்து யாராவது கஷ்டப்படுற ஒருத்தருக்கு வந்து இதை கொடுக்கணும், ஆனால் ஒரு 30,000 மட்டும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு. கஷ்டப்படுற ஒருத்தன் நீங்களே சொல்கிறீங்க, எங்கிட்ட காசு கேட்குறீங்களா சார். அண்ட் தனுஷ் சாரோட பார்க்கும்போது நீங்கள் 3 படம் பண்ணீங்க, அதாவது ட்ரீம்ஸ் டு பரட்டை என்கின்ற அழகு சுந்தரம் டு மாப்பிள்ளை. ஸோ அதுவே ஒரு பெரிய ட்ராவலாக தான் இருந்திருக்கு. ஆரம்பத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 பேருக்குமே அது புதுசு. ஸோ தேர் டு திஸ் எப்படி இருந்தது? பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கேட்கவே வேணாம், அல்டிமேட்டாக பண்ணுறாரு. ஸோ அவர் கூட நடிச்சதில் எனக்கு வந்து பரட்டை என்கிற அழகு சுந்தரம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டரும் ரொம்ப முக்கியமான கேரக்டர் எனக்கு. அதில் புரியுது, அது ஒரு கன்னட படத்தோட ரீமேக், சிவராஜ்குமார் சார் எல்லாம் தெரிஞ்சிச்சிட்டிங்களே. ஆமாம். ஸோ அந்த கேரக்டரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி படம் வந்து ஒர்க் ஆகலை. தனுஷ் கூட பண்ணது அது ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது சுரேஷ் சாரோட சேர்ந்து மாப்பிள்ளை பண்ணோம். ஸோ என்ன சொல்கிறது, அப்பயே வந்து அவரும் சைலண்ட் தான் இருப்பார், நிறையெல்லாம் பேசுகிறது, இந்த ஃபன் பண்ணுறது அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஆமாம், ஒர்க்குன்னு அந்த ஒர்க் மோடில் தான் இருக்கும். நானும் இந்த சீரியஸ் கேரக்டர்ஸ் பண்ணுறதுனாலையா இல்லை எனக்கு பழைய அந்த ட்ராமா வந்து இருந்ததுனாலையான்னு தெரில, நானும் கொஞ்சம் சீரியஸாகவே இருப்பேன். புரியுது, எல்லார்கிட்டையும் சீரியஸாகவே அப்ரோச் பண்ணுவேன்.
ஆனால் சார் இப்போது சுந்தர் சார் அவர் இன்டர்வியூஸ் எல்லாம் சொல்லும் போதும் சரி, அவர் நேரில் பார்க்கும்போது அவர் சொல்கிற முக்கியமான விஷயமா இருக்கிறது வந்து இது என்டர்டெயின்மெண்ட். இங்கே உட்காந்து நீங்கள் அது இதுன்னு இல்லாமல் ஒரு பியூர் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும். அவருக்கு செட்டை ஹேண்டில் பண்ணுறதுமே அப்படி தான் இருக்கும். ஆமாம்மா சார், ஆமாம்மா, ரொம்ப 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 ஜாலியாக தான் இருக்கும். கிரிக்கெட் விளையாடுறது, ஷார்ட் ரெடி பண்ண சொல்லிட்டு கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறது, கார்ட்ஸ் விளையாடுறது, ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது, வேலையும் நடக்கணும், அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்து ஒரு ஃபன் இருக்கணும். அது மாதிரி ஒரு சினிமா. ஒரு ஆறுமே வந்து எனக்கு பேரரசு சார் மாதிரியே ஹரி சாரோட அந்த வேகம் எப்போவுமே எல்லாருக்கும் ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ ஆரோட ட்ராவல் எப்படி இருந்தது உங்களுக்கு? அண்ட் சூர்யா சாரோட அந்த ட்ராவல் அதை பற்றி சொல்லுங்கள். வாவ், சூர்யா சூப்பர் கேரக்டருங்க. அப்போத்துலேருந்தே சூர்யா சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ஆறு நடிக்கும்போது நான் அமைதியாக தான் இருப்பேன். யார்கிட்ட அவன் வந்து பேசுவானா, நம்ம வேலையை பார்ப்போம் நம்ம அப்படின்னு. ஆனால் சூர்யாவா வந்து அவங்க நேம் என்ன, இந்த பான்பரக ரவி முன்னாடி என்ன பண்ணீங்க, ஸோ யாருக்கும் என்னுடைய ஃப்ளாஷ்பேக் அப்போலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு எப்படி சொல்லணும்னே தெரியாது, சொன்னால் அழுதுருவேன் நான். அதனால் வந்து இந்த மாதிரிலாம் அவரே கூப்பிட்டு பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணார். நான் ஆறு முடிச்சுட்டு நான் வந்து ஆஃப்டர் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு நான் வேறு ஒரு படத்தில் ஃபிலிம் சிட்டியில் இருக்கேன், எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டியில். அப்போது பக்கத்தில் தான் சூர்யா சார் படம் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே நான் போய் சூர்யா சாரை பார்க்குறேன். பார்த்தா அவ்வளோ அழகாக ரிசீவ் பண்ணுறாரு. அவ்வளோ அழகாக ரிசீவ் பண்ணி ஆரியன் வாங்க நான் டேரக்டர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு கௌதமண்ணன் சார்கிட்ட வாரணமாயிரம் அப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, கௌதமண்ணன் சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆக்டரு என் கூட இதில் பண்ணார், ஆளில் பண்ணார், ஆரியனோட நேம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஒரு இது இருக்குது தெரியுமா, ஹெல்பிங் டெண்டன்சி. இவர் ஆக்டருக்கு என்ன வேணும், நான் பார்த்து ஹலோ சொல்கிறதா வேணும், நான் இவருக்கு ஏதாவது என்னால் முடிஞ்ச ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்ட்டு டேரக்டர் கூப்பிட்டு போய் டேரக்டர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது, இதெல்லாமே அவர் மேலே இருக்கிற ஒரு மெரிட்டை வந்து எனக்கு காமிச்சிட்டு, அவரோட தாட் ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்கடா. ஹாய் ஆரியன், எப்படி இருக்கீங்க? ஓ, இங்கே தான் வந்திருக்கீங்களா? அப்படியே, ஓகே ஓகே அப்படின்ட்டு போயிருக்கலாம். ஆமாம், நீங்கள் வாங்க நான் டேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு டேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக இந்த குவாலிட்டிஸ் பலருமே வந்து சூர்யா சார் பற்றி சொல்றது நிஜமாவே நான் இதெல்லாம் அவர்கிட்ட பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு கேரக்டர். கண்டிப்பாக திஸ் இஸ் ஹை குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் தான். நிச்சயமா. ஸோ கமிங் டு பான்பராக் ரவி, ஒரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கேரக்டராக மாறிடுச்சு. நம்ம எங்கே போனாலும் டக்குன்னு உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுற கேரக்டராக மாறும்போது, ஸோ அந்த படத்துக்கான வேலைகள்லாம் எப்படி இருந்தது? அப்போ அது உள்ளே என்ட்ரு ஆகிருப்போம், வேலையில் நடந்திருக்கும். அண்ட் விஜய் சார் அவர் வந்து அப்போ தான் வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்குள்ளே அதிகமாக, ஸோ அதை பற்றி எல்லாம் சொல்லுங்கள். ஸோ பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து சொல்லிட்டாரு, நான் கொஞ்சம் ஓவர் ஆக்ட் மாதிரி கூட இருக்கலாம் இப்போது, ஆனால் வந்து அந்த எமோஷ்னல் வந்து டேரக்டர் சொன்னது தான். பசுபதி வந்து ஆரியன் அவர் சொன்னது, பசுபதி சார் வந்து ரொம்ப ஷட்டில் தான் பேச போகிறாரு, பாலு பட்டாசு பாலு, ஆமாம் இப்படி இந்த லெவலில் தான் இருக்கும். அப்போது வந்து அவர் ஷவுட்ரா பண்ணுவார். அப்போது ஆமாம் அந்த ஒரு பீரியட்லலாம் அவரை வந்து ரொம்ப ஷட்டிலாக பண்ணிக்க போகிறேன், நீங்கள் தான் வந்து எமோஷ்னலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னது இன்னும் ஞாபகம். ஸோ அதனால தான் நான் இப்போ பார்த்தேன் ரீசெண்டாக, தெரிஞ்சு போச்சுடா, தெரிஞ்சு போச்சு, அந்த கிரி வேற யாரும் இல்லை, அண்ணே நான் உன் சொந்த தம்பினே, என்னடா தும்பி அப்படின்ட்டு வெட்டுறது அப்படியே இப்போ பார்க்கும்போது எனக்கே சர்ப்ரைசிங்காக இருந்தது. என்னடா அது தெய்வம் அந்த மாதிரி அப்படின்ட்டு, ஆமாம் அப்படின்ட்டு. அது எல்லாமே டேரக்டரோட பாண்டு தான். எனக்கு இப்படி வேணும் அந்த கேரக்டரு, வெளியில் பாடுனது பாடுறாங்க பாரு, வெளியில் பாடையை கட்டிட்டான், போஸ்டர் ஓட்டிட்டான். ஸோ அது வந்து விஜய் சார்லாம் வந்து அவ்வளோ லவ் பண்ணார். அது படம் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார், என்னங்க ஆரியன் அப்படியே வேற ஒரு ஆளாக பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பேரரசு சாருக்கு அது ரொம்ப ஹாப்பி. ஆஃப்டர் தட் விஜய் சாருக்கு வந்து அவரும் ரொம்ப ஷட்டில் தான், ரொம்ப பேசுறது இல்லைன்னா இல்லை, அப்படியே சும்மா கிண்டல்லாம் பண்ணிட்டு இருப்பார். ஒன் ப்ராக் போட்டு பல்லெல்லாம் கரையாயிடுச்சா அப்படி இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன இதுதான் அப்படியே பேசிட்டு. ஸோ படம் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் அவர். எனக்கு பெரிய அளவில் அந்த இதில் ட்ராவலாக இருந்திருக்காது, பெரிய அளவு பேச்சா. ஆமாம், அவருக்கு எனக்கும் காம்பினேஷன் வந்து அந்த சங்கோதர சீன் தான். மற்றபடி எல்லாமே இண்டிவிஜுவல் சீன்ஸ் தான். அந்த இவங்க வீட்டில் தங்கச்சி வீட்டில் போயிட்டு கலாட்டா பண்ணுறது, வா அதெல்லாம் நல்ல டைலாக்ங்க. கொண்டு வாடா அவனை வட சன்ன சிங்கம்டா பான்பராக் ரவி, டேய் நான் ஒருத்தனை பிடிக்கும் போதாண்டா அவன் மனுஷன், விட்டா போனோம். டைலாக் சொல்ல ரொம்ப அந்த ரைமிங்ல என்னைக்குமே கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். அவர் ஒரு ரைமிங்கோட தான் பண்ணியிருக்காரு. எனக்கு தம்பியா பிறந்துட்டு உன் நெஞ்சு மேலே கையை வச்சுட்டு உன்னை உசுரோட விட்டு வந்திருக்கான், ஊரு வந்து வைத்து பழப்பு பக்கம் வந்த பொறம்போக்கு
ரிமெம்பர் தட்ல ஆமாமா பிரின்சிபால் கிட்ட கம்ப்ளைண்ட் அப்படின்ட்டு வா டெரிஃபிக்கா இருந்ததுங்க அதெல்லாம். நீங்க பார்த்துருப்பீங்களா இந்த 2005 to 2025 ஒரு பீக் விஜயிசம் வந்துருச்சு. இப்போ அவர் படம் ரீரிலீஸ் பண்ணா கூட எவ்ரிபடி ஆமா ஷவுட்டிங் அண்ட் செலிப்ரேட்டிங். ஸோ இந்த ஒரு டிரான்சிஷன் ஆஃப் ஃபேன் பாய் இதை எப்படி பார்க்குறீங்க? அண்ட் இந்த ஒரு பீக் டைமில் சினிமா விட்டு போகிறதையும் எப்படி பார்க்குறீங்க as an actor? ஆமாம் ஆஸ் அன் ஆக்டராக வந்து இவ்வளோ பீக்கில் இருக்கும்போது சினிமா விட்டுட்டு போகிறது ரொம்ப வருத்தம் தான். ஆக்டராகவும் வருத்தம், ஒரு ரசிகனாகவும் வருத்தம் தான். ஓகே. இவ்வளோ ஒரு 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 ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு என்டர்டெய்னர் வந்து இல்லை நான் பாலிடிக்ஸ் போகிறேன் வேறு பக்கம் நான் போகிறேன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். அப்பார்ட் ஃப்ரம் சரி அவர் வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கலாக அவர் ஏதோ ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதை வந்து வரவேற்கலாம் நம்ம அப்படின்ற அளவு தான் இருக்குது. நைஸ். அண்ட் அதே மாதிரி விஜய் சாருங்கும் போது நீங்கள் அஜித் சாரோட ஆழ்வாருமே ட்ராவல் பண்ணியிருந்தீங்க. ஆமாம் எனக்கு தெரிஞ்சு அடுத்தடுத்த வருஷங்களில் வந்த படங்கள் நினைக்கிறேன் 2005 2007 ஆழ்வார் பொங்கலுக்கு வந்திருந்தது. ஸோ அந்த ட்ராவல் எப்படி இருந்தது விஜய் சார் அடுத்து அப்படியே அஜித் சார்? ஸோ ஒரு அந்த ஃபீல்ட் ஆஃப் ட்ராவல் எப்படி இருந்தது? எனக்கு இன்னைக்கு இருக்கிற மெச்சூரிட்டி அன்னைக்கு இருந்திருந்தா அஜித் சார் நான்லாம் பயங்கர ஃப்ரெண்டாக இருப்போம். ஆமாம் அஜய் சார் வந்து அந்த ஒரு இதெல்லாம் பார்க்க மாட்டார். இவர் யார் என்ன கேரக்டர் பண்ணுறாரு, இதில் நம்ம ஹீரோ நம்மளுக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு பர்சன்லாம் கிடையாது. கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் எதிர்க்க இருக்கிறவன், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. நம்ம வந்து அஜித் நம்ம எப்படி பேசுறது, எப்படி நம்மளுக்கு அடுத்த வேலை என்ன பண்ணுறோம், அடுத்த படம் என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒரு பாவர்ட்டிலேயே யோசிச்சுட்டு இருந்தது தான் பிரச்சனையாச்சு. மற்றபடி அவர் அவ்வளோ அழகாக பேசணும், ஸ்வீட்டாக பேசுவார். என்கிட்ட உட்காந்து நிறைய பேசுவார் மீன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னோட ஃப்ரெண்டு வந்து அவரோட பயங்கரமான ஃபேன். ஓகேங்களா, பயங்கர ஃபேன். தலையா ஐயோ அஜித் படம் தலை படம் நடிக்கிறீங்களா நீங்கள், சூப்பருங்கன்னா இந்த ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்தில் நடந்துட்டு இருக்கு. ஸோ நான் ஒரு நாள் என்ன பண்ணுறேன், அஜித் சார்கிட்ட பேசியிருக்கும்போது என்ன இவ்வளோ நல்லா பேசுகிறாரு இவர் அப்படின்ட்டு, சார் நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி தரேன், பேசுகிறீங்களா சார் நீங்கள், அவன் பயங்கர சந்தோஷப்படுவான் நீங்கள் பேசுனீங்கன்னா அப்படின்னேன். ஐயோ ப்ளீஸ் ஃபோன் பண்ணி கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னாரு. நான் ஒன்று ஃபோன் எடுத்து கொஞ்சம் தனியாக வந்து சுவாமிநாதன் இருங்க சார் பேசுகிறாராம் அப்படின்னேன். வந்து அவர்கிட்ட கொடுத்தா பேர் என்ன சொன்னீங்க, சுவாமிநாதன் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு ஆரம்பிச்சு அவர் பேசினார். அப்போ அந்த வரலாறு படம்லாம் வந்தது, அவன் அதை பற்றி பேசுகிறான் பண்ணுறான். ஓ அப்படிங்களா, ஓகே நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் வந்து அஜித் சார் கூட நடந்தது வந்து மறக்கவே முடியாது. அவன் லைஃப் லாங் மறக்கவே இல்லை. நிறைய விஷயங்கள் பேசணும். அதாவது நீங்கள் ஜேர்னியாக எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கிறதும் நிறையா பேசணும். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம். எல்லாமே எனக்குள்ளே நான் வந்து எதையுமே ஆர்டர் பண்ணிட்டுலாம் வரல, நம்ம இப்படி தான் சொல்லணும் இதெல்லாம் சொல்லிடணும் நம்மன்ட்டு. என்னுடைய மனசுலேருந்து ஒரு சைக்கியாட்டிஸ்ட் மாதிரி கேள்விகள் போயிட்டு கேட்டு என்ன வர வச்சிங்கன்ற மாதிரி ஒரு ஹோப் இருக்குது. பார்க்குற எல்லாருக்குமே வந்து நிச்சயமாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஆல், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.